கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம். குடிமை காவல் தன்னார்வலர் சஞ்சய் ராய் குற்றவாளி என சியால்டா நீதிமன்றம் தீர்ப்பு. இருபதாம் தேதி தண்டனை விவரம் வெளியிடப்படும். பெண் மருத்துவர் வழக்கில் சியால்டா நீதிமன்றம் அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நிறைவு. திமுக, நதக வேட்பாளர்கள் உட்பட 58 பேர் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் 55 பேரின் வேட்புமனு தாக்கல் ஏற்கப்பட்டது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான தீவிர பிரச்சாரத்தில் திமுக வேட்பாளர் சந்திரகுமாருடன் அமைச்சர் முத்துசாமி வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பு. நதக எந்த சின்னத்தில் போட்டியிடும் என்பது குறித்து வரும் திங்கட்கிழமை மாலை தெரிவிக்கப்படும். நதக வேட்பாளர் சீதாலட்சுமி பேட்டி. பரந்தூர் விமான நிலைய திட்ட எதிர்ப்பாளர்களை திங்கட்கிழமை சந்திக்கிறார் தவேக தலைவர் விஜய். பாதுகாப்பு ஏற்பாடுகள் வழங்க காவல் ஆணையகத்தில் மனு அளித்திருந்த நிலையில் அனுமதி. பரந்தூர் செல்லும் விஜய்க்கு கட்டுப்பாடுகளை விதித்தது காவல்துறை. 2 இடங்களில் சந்திப்பை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த நிலையில் ஒரு இடத்தை தேர்வு செய்ய வலியுறுத்தல். இந்தியா கூட்டணியில் இணைய தவேக தலைவர் விஜய்க்கு செல்வ பெருந்தகை அழைப்பு. இந்துத்துவா சக்திகள் அழிய வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணிக்கு வர வேண்டும் எனவும் கருத்து. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசால் அரசியல் சட்டத்திற்கு ஆபத்து. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற பன்னாட்டு புத்தக திருவிழா நிறைவு. மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட 30 நூல்களை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட மதிப்பிற்குரிய பாராளுமன்ற உறுப்பினரும் தலை சிறந்த எழுத்தாளருமான முனைவர் சசி தரூர் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். திண்டிவனம் சிப்காட் உணவு பூங்காவில் டாபர் நிறுவனத்தின் தொழிற்சாலை அமைக்க அனுமதி. சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் விரைவில் பணிகள் தொடங்கப்படும் என எதிர்பார்ப்பு. கொசஸ்தலை ஆற்றுப்படுகைகளில் சட்டவிரோதமாக மண் அள்ளுவதை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர், அரசுத்துறை அதிகாரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ரவுடி பாம் சரவணனை ஆந்திரா அழைத்து சென்று விசாரணை நடத்த போலீசார் முடிவு. ரவுடி பன்னீர்செல்வத்தை கூடூர் ஆற்றுக்கரையில் வைத்து எரித்துக் கொன்றதாக வாக்குமூலம் அளித்த நிலையில் விசாரணை. தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் பயணிகளால் விமான கட்டணம் பல மடங்கு உயர்வு. மதுரை சென்னை இடையேயான சேவை கட்டணம் 13,000 வரை உயர்ந்துள்ளதால் பயணிகள் அதிர்ச்சி. சென்னை காமராஜர் சாலையில் வரும் 20, 22, 24 ஆகிய தேதிகளில் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி. போக்குவரத்து மாற்றம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டது சென்னை போக்குவரத்து காவல்துறை. கரூர் அருகே மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த காவலர் போக்சோவில் கைது. வெங்கமேடு காவல் நிலைய காவலர் இளவரசன் என்பவரை கைது செய்த போலீசார். திருப்பத்தூர் மாவட்டம் நெக்குந்தியில் அம்பேத்கர் படம் அவமதிப்பு. சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் மற்றும் விசிகாவினர் சாலை மறியல்.
நடிகர் ரவி ஆர்த்தி தம்பதி இடையேயான சமரச பேச்சுவார்த்தை தோல்வி. வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை குடும்ப நல நீதிமன்றம். திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தர்கா பள்ளிவாசல் கந்தூரி விழாவிற்கு ஆடு கோழிகளை எடுத்து செல்லக்கூடாது, வழிபாடு நடத்த மட்டுமே அனுமதி வழங்கி காவல்துறையினர் உத்தரவு. காவல்துறையினரின் தடையை மீறி திருப்பரங்குன்றம் மலைக்கு மேல் ஆட்டுடன் சென்ற இஸ்லாமியர்களால் பரபரப்பு. போலீசார் தடுத்ததால் காவல்துறைக்கு எதிராக கண்டன முழக்கங்களை ஜமாத் உறுப்பினர்கள். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் தியாகராஜரின் 178வது ஆராதனை விழா கோலாகலம். 1000 கர்நாடக இசைக்கலைஞர்கள் பஞ்சரத்ன கீர்த்தனை பாடி தியாகராஜருக்கு இசை அஞ்சலி. கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் ஆற்று திருவிழா கோலாகலம். 100க்கும் மேற்பட்ட கோவில்களில் இருந்து உற்சவர்கள் கொண்டுவரப்பட்டு புனித தீர்த்தவாரி நடைபெற்றது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. புதுச்சேரியில் சீற்றத்துடன் காணப்படும் கடல். ராட்சத அலைகள் எழும்புவதால் பொதுமக்கள் கடலில் இறங்க தடை. பத்து மாநிலங்களில் 50,000க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 65 லட்சம் சொத்து அட்டைகளை வழங்கினார் பிரதமர் மோடி. ஸ்வமித்ரா திட்டத்தின் கீழ் காணொலி மூலம் வழங்கி நடவடிக்கை. நாட்டில் சக்தி வாய்ந்தவர்கள் ஏழை வீடுகளை ஆக்கிரமிக்கும் நிலை அதிகரித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் விறுவிறுப்பு. 981 வேட்பாளர்கள் 1521 வேட்புமனுக்களை தாக்கல் செய்ததாக அறிவிப்பு. நடிகர் சைஃப் அலிகான் மீது கத்தியால் கொடூர தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம். தப்பி ஓடியவரை பிடிக்க 30 தனிப்படை போலீசார் அமைப்பு. கணவரும் நடிகருமான சைஃப் அலிகான் பலமுறை கத்தியால் குத்தப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தேன். சம்பவத்தை நினைவு கூர்ந்து நடிகை கரீனா கபூர் வருத்தம். சைபர் குற்ற விசாரணைகள் குறித்த ஒப்பந்தத்தில் இந்தியா, அமெரிக்கா கையெழுத்து. மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் அறிவிப்பு. வெறும் 20 நிமிடங்களுக்கு முன்னதாக மரணத்திடமிருந்து தப்பித்தோம். வங்கதேசத்திலிருந்து தப்பியது குறித்து முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா கண்ணீருடன் பேசிய ஆடியோ வைரல்.
நக்லைட்ஸ் ராஜேஸ்வர் காளிசாமி இயக்கத்தில் மணிகண்டன் நடித்த குடும்பஸ்தன் திரைப்படம் இன்று மாலை படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 59,480 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 7,435க்கு விற்பனையாகிறது.